The mobile number you have dialed is currently busy. Please try again later. நீங்கள் தொடர்பு கொண்டுள்ள வாடிக்கையாளரை தற்போது தொடர்பு கொள்ள முடியாது. இந்த முழு நாடும் கொரோனா வைரஸ் அல்லது கோவிட்-19 போராடுகிறது. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், நாம் நோயுடன் போராட வேண்டும், நோயாளியுடன் அல்ல. யாரிடமும் பாகுபாடு காட்டாதீர்கள், அவர்களை கவனித்துக் கொள்ளுங்கள். படிக்க அந்த டோன் மாத்த சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேசிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், வாருங்கள் நேயர்களே வந்து தீபாவளி பரிசினை அள்ளி செல்லுங்கள். அதை டக்குன்னு அந்த டோன் மாத்துங்க அப்படிமாங்க. வாருங்கள் நேயர்களே வந்து தீபாவளி பரிசை அள்ளி செல்லுங்கள். வாருங்கள் நேயர்களே வந்து தீபாவளி பரிசை அள்ளி செல்லுங்கள். நான் பிரச்சனை உனக்கு, வீட்டுல மளிகை ஜாமான் தீந்துச்சுன்னா போய் வாங்கிட்டு வர வேண்டியதானா? அப்புறம் நாட்டுக்கு இங்கே குவினே இருக்க நீ. இப்ப செய்தியை மட்டுமே வாசிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஈவன் விளம்பரங்கள் வாசிச்சவங்களும் இருக்கலாம். நான் செய்தியும் வாசிச்சு இடையில விளம்பரத்தோட அந்த டோனை மாத்தி பேசி நான் அப்படியே கண்டினியூவா ரெக்கார்ட் பண்ணேன். 2 hours 48 seconds. ஐ எம் ஃபர்ஸ்ட். ஆடிஷன் அட்டன் பண்ணும்போது ஆடிஷன் அட்டன் பண்ணி முடிச்சிருவேன். ஆக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஆக்ட்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஆடிஷன் அட்டன் பண்ணிட்டு வெளியில ஒருத்தர் சொல்லுவார் மறைமுகமா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லும்போது, The mobile number you have dialed is currently busy. Please try again later. நீங்கள் தொடர்பு கொண்டுள்ள வாடிக்கையாளரை தற்போது தொடர்பு கொள்ள முடியாது. தயவு செய்து சிறிது நேரம் கழித்து மீண்டும் டயல் செய்யவும். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வைரலான ஒரு இது. என் லைஃப்லயே ஃபர்ஸ்ட் வைரலானது இதுதான். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்னன்னா, நாங்க சும்மா இதுவும் விளையாட்டுத்தனமா தான், இதுவும் ஐடியா என்னோட ஹஸ்பண்ட் தான் கொடுத்தாரு. நான் பாட்டுக்கு விளையாட்டுத்தனமா போஸ்ட் பண்ணிட்டேன். போஸ்ட் பண்ணிட்டு எங்க வீட்டில் வேற ஒரு ஊருக்கு டிராவல் ஆகி போயிட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு ஃபோன் கால், கவி ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நீ கொடுத்த வாய்ஸ் நிறைய பேர் கேட்குறாங்க, அதனால டெலீட் பண்ணிடு, அந்த ஆப்பில் போயிட்டு டெலீட் பண்ணிடு, நீ தான் வாய்ஸ் கொடுத்தேன்னு சொல்லி கேஸ் எல்லாம் வரும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நிறைய மியூசிக்ஸ் வருது, நிறைய பாட்டு வருது, நடிக்கிறாங்க, நிறைய ஆக்டர்ஸ் மாதிரி பேசுறாங்க. ஸோ எல்லா இமிட்டேஷன்ஸையும் நீங்க ஏத்துக்கிறீங்க, எல்லா இமிட்டேஷன்ஸ்க்கும் ஒரு அங்கீகாரம் இருக்கு, நம்ம ஏன் புதுசா ட்ரை பண்ணக்கூடாது, அதுக்கு எப்படி எனக்கு பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லி நான் கோமாவே பேசினேன். சரி, அதுக்கப்புறம் வரதை நீ ஃபேஸ் பண்ணிக்கோ அப்படின்னாங்க. அப்புறம் நிறைய ஃபோன் கால்ஸ் வந்தது. நீங்க தானா அது ஃபோனில் வர வாய்ஸ், நீங்க தானா அந்த காலர் டியூனாக வரதெல்லாம் நீங்கள் தானா அப்படின்னாங்க. நான் இல்லை, பட் நான் ட்ரை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன். பட் அதுக்கு நிறைய எனக்கு ஒரு என்ன சொல்ல, ஈரோடு மாவட்டத்தில் எனக்கு ஒரு நல்ல அங்கீகாரம், எங்கே போனாலும் இவங்க தான் அது அப்படிம்பாங்க. அது ஒரு சின்ன சந்தோஷம் வரும், ஆமாம் அப்படின்ட்டு. அவ்வளோதான். அந்த மாவட்டத்துக்குள்ளே தெரியும், என்ன பரிச்சயமான ஒரு நபராக தெரியும். டிவிலையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அங்க இருக்க ஈரோடு மக்களுக்கு ஓரளவு பரிச்சயமான நபரா எனக்கு தெரியும், அவ்வளவுதான். இந்த முழு நாடும் கொரோனா வைரஸ் அல்லது கோவிட்-19 போராடுகிறது. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், நாம் நோயுடன் போராட வேண்டும், நோயாளியுடன் அல்ல. யாரிடமும் பாகுபாடு காட்டாதீர்கள், அவர்களை கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த நோயிலிருந்து பாதுகாக்க உதவும் மருத்துவர்கள், சுகாதார ஊழியர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், போலீஸ் போன்றோரை மதிப்புடன் நடத்துங்கள், முழு ஒத்துழைப்பு தாருங்கள். இந்த செயல் வீரர்களை பாதுகாப்போம். இதனால் இந்த தேசம் கொரோனாவை வெற்றி கொள்ளும். மேலும் விவரங்களுக்கு மாநில ஹெல்ப்லைன் எண் 104 அல்லது மத்திய ஹெல்ப்லைன் எண் 1075 தொடர்பு கொள்ளவும். இந்திய அரசின் பொதுநல வெளியீடு. என்னோட ஃபுல் சப்போர்ட் என்னோட ஹஸ்பண்ட் தான். அவருக்கு தான் ஆல் கிரெடிட் கோஸ் டு மை ஹஸ்பண்ட். ஏன்னா ஈவன் என்னோட ஹஸ்பண்ட் சைடும் சரி, என்னோட சைடும் சரி, பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கும். அதை தாண்டி நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கும் இல்லையா? ஏன் உங்கள் ஒய்ஃப் மீடியாவில் இருக்காங்க, ஏன் அலோ பண்ணுறீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா நான் நிறைய குறும்படங்கள் அதுக்கப்புறம் நடிக்க ஆரம்பித்தேன். அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும் வீட்டுக்கு வரதுக்கு. என் பையனோட தான் நான்லாம் வருவேன். ஸோ அப்போ எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக எனர்ஜி கொடுத்து பேசுவார். யாரோ என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க, உனக்கு இந்த ஃபீல்டு பிடிச்சிருக்கா, நீ பண்ணு அப்படின்னு சொல்லுவார். ஈவன் இந்த டோன் எடுத்து பண்ணுன்னு சொன்னதே அவர் தான். இந்த வாய்ஸ் எல்லாம் ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி வச்சுட்டு ஃபுல்லாக ரீகால் பண்ணிட்டு பேசு அப்படின்னு சொல்லி அவர் ஷூட் பண்ணதே அவர் தான். இந்த வாய்ஸ் ஆர்டிஸ்ட் ப்ளஸ் டப்பிங் ஆர்டிஸ்ட் ரெண்டுமே என்ன ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும் அப்படின்னா, நாங்கள் படிக்க அந்த டோன் மாற்ற சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேசிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், வாருங்கள் நேயர்களே வந்து தீபாவளி பரிசினை அள்ளி செல்லுங்கள். அதை டக்குன்னு அந்த டோன் மாத்துங்க அப்படிம்பாங்க. வாருங்கள் நேயர்களே வந்து தீபாவளி பரிசை அள்ளி செல்லுங்கள். அப்படியா? மறுபடியும் வாருங்கள் நேயர்களே வந்து தீபாவளி பரிசை அள்ளி செல்லுங்கள். லைக் வைஸ் அந்த மாதிரி எல்லாம் மாத்தி மாடுலேஷன். தேகண்ணே, நம்ம வீட்டுல மளிகை சாமான்லாம் தீந்து போயிருச்சு, எந்த கடையில் போய் வாங்குறது? எந்த கடையில் போனாலும் வேலையில அதிகமா கொடுக்குறானுங்க, எந்த கடையில போய் வாங்குறது ஒரே கன்ஃபியூஸா இருக்குது. நார்மலா இப்படி பேசுறது.
நான் பிரச்சனை உனக்கு வீட்டில் மளிகை ஜாமான் தீந்துச்சுன்னா போய் வாங்கிட்டு வர வேண்டியதானா? அப்புறம் நாத்துக்கு இங்கே கூவினே இருக்க நீ? போ, காசு எடுத்துட்டு போ, வாங்கின்னு வந்துட்டே இதோ அங்கே பக்கத்து கடையில் நல்ல டிஸ்கவுண்ட் கொடுக்குறான், ஆஃபர் கொடுக்குறான், அப்புறம் நாத்துக்கு இங்கே கூவினே இருக்க நீ? நான் இப்போ வந்து நோபல் வேர்ல்ட் ரெக்கார்டில் கண்டினியூவாக 2 hours 48 seconds வித்தவுட் பிரேக்கு கண்டினியூவாக நியூஸ் ரீட் பண்ணி இடையில கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 34 விளம்பரங்கள் வந்து தொடர்ந்து படித்தேன். இப்போ வந்து செய்தியை மட்டுமே வாசித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஈவன் விளம்பரங்கள் வாசித்தவங்களும் இருக்கலாம். நான் செய்தியும் வாசித்து இடையில விளம்பரத்தோட அந்த டோனை மாற்றி பேசி நான் அப்படியே கண்டினியூவாக ரெக்கார்ட் பண்ணேன். 2 hours 48 seconds. ஐம் அ ஃபர்ஸ்ட். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டுடியோஸ்க்கெலாம் நான் போயிருக்கேன், டப்பிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கேட்டிருக்கேன். எது பெயர்லாம் சொல்ல விரும்பலை. அங்கே வந்து நான் பார்த்தீங்கன்னா பேசிக்காக நான் ப்ரொஃபஸர். ஸோ அந்த ஜாப் முடிச்சுட்டு நான் அப்படியே தான் போவேன். டப்பிங்லாம் ஒரு சான்ஸ் கேட்கறதுக்கு, இல்லை வந்து ஆக்டிங்கில் சான்ஸ் கேட்கறதுக்கு அப்படியே தான் போவேன். அவங்க சொல்கிற விஷயம், ஏன் நீங்கள் இப்படி இருக்கீங்க, ஒரு ட்ரெண்டியாக இல்லையே, இன்னுமா இப்படியே இருக்கீங்க அப்படிம்பாங்க. நான் கேட்குற விஷயம், சார் உங்களுக்கு என் வாய்ஸ் தானே தேவை, ஸோ நான் ட்ரெண்டியாக இருந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்லாம் கேட்பேன். அவங்க வந்து இன்டைரக்டாக சொல்லுவாங்க. இன்டைரக்டாக எப்படி சொல்லுவாங்கன்னா, என்னம்மா நீங்கள் வந்து டீச்சிங் ஃபீல்டுன்னு சொல்கிறீங்க, டீச்சிங்கில் இருந்துட்டு ஏன் வந்து சினிமா துறைக்கு வரீங்க? ஏன்னா நிறைய நான் ஆடிஷன்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். ஆடிஷன் அட்டன் பண்ணும்போது ஆடிஷன் அட்டன் பண்ணி முடிச்சிடுவேன், ஆக்ட் பண்ண சொல்லுவாங்க, ஆக்ட்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஆடிஷன் அட்டன் பண்ணிட்டு வெளியில் வந்து ஒருத்தர் சொல்லுவார், நீங்கள் இந்த துறைக்கு வந்தீங்க அப்படிம்பாங்க. எனக்கு அதுவே ஒரு கொஷின் மார்க்காக இருக்கும், பெரிய கேள்விக்குறி. ஏன் சார் அப்படின்னா, இல்லை உங்களுக்கு இந்த துறையை பற்றி தெரியும்ல, ஃபீல்டை பற்றி தெரிஞ்சு தான் வந்தீங்களா அப்படிம்பாங்க. நான் சொன்னேன், இல்லை சார் எனக்கு நல்லா ஆக்ட் பண்ண தெரியும், 2 ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன், 2மே அவார்டட் ஷார்ட் ஃபிலிமு, நீங்கள் பாருங்கன்னு சொல்லி லிங்க்கெல்லாம் அனுப்பும்போது அவங்க சொல்லுவாங்க, இல்லை உங்களுக்கு சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன், இங்கே நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது, நீங்கள் அதை சந்திக்கணும், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. மறைமுகமாக அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லும்போது, இது எல்லா இடங்கள்லையும் நான் சந்திச்சேன்னு நான் சொல்ல வரல, சில இடங்களில் இதை நான் வந்து சந்திச்சிருக்கேன். மேபி இது வந்து கேஷுவல் தான், ஒரு சினிமாவுக்கு ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை கூப்பிடுறது அவ்வளோ சாதாரண விஷயந்தான், இது பெரிய இஷ்யூவா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஓகே தான். பட் நாங்கள் அப்படி வளரலை. அது வந்து எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக பட்டுச்சு மனசுக்கு. அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, ஒன்று என்னை பார்த்த உடனேயும் இவங்க வந்து ஒரு ப்ரொஃபஸர் அப்படிங்கிறதுனால இல்லை, வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே சமயம் மறைமுகமாகவே வந்து எங்கிட்ட கேட்டவங்களும் இருக்காங்க.